2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு அருமையான ரசிகர்கள் எல்லாம் அண்ணனோட தம்பிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு திருப்தி படத்துக்காக வெயிட் பண்ணதுக்கு தரமான படம், சம்பவம் நெருப்பாக இருந்துச்சு படம். 2வது பாட்டுக்காக வெயிட்டிங். கிளைமேக்ஸு கார்த்தி தான் வெயிட்டு. கார்த்தி அண்ணன் ரோல் அருமையாக இருந்தது கிளைமேக்ஸு. அது 2வது பாட்டுக்காக வெயிட்டிங்கு. படம் மற்றபடி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு தரமான செய்கை செஞ்சுட்டாரு அண்ணனுக்காக. நாங்கள் என்றும் நடிப்பி நாயகன் கமலஹாசன் மாரி செலவுலாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு. அந்த படத்துக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் செலவு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கலாம், படம் பரவாயில்ல. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சிவப்படங்கள் வழக்கமாக சிவப்படங்கள் மாதிரி இருந்துச்சா? இல்லைண்ணா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிட்டிவ் பர்சன்ட் அது டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. இது அருமையாக இருக்குது. முக்கியமாக அந்த குழந்தைகள் பார்க்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் ஜென்ரேஷன் வந்து எதுவும் கெட்டு போகக்கூடாதுனால ஒரு வாக்கு, ஒரு மன்னிப்பு, அது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அந்த படம் நல்லா ஓடும். ஃபேமிலியாக வந்து பார்த்தா அவங்க வாழ்த்துக்கிறோம். தலைவனே என்றும் எங்கள் தலைவன் தான். எங்கள் தலைவன் வந்து அரசியலுக்கு வர தேவையில்ல, நாங்களே போதும். அவர் செயல்றதே அரசியல் தான். அது மறைமுகமாக செஞ்சாங்கன்னா அவர் செஞ்சிட்டு இருக்கிறது அரசியல் தான். ஆனால் எங்களுக்கு வந்து பதவி தேவையில்ல. அவர் இன்னும் மேலும் மேலும் பசங்களுக்கு வந்து உதவி செய்கிறாப்புல. அகரம் ஒன்றே போதும். மேலும் மேலும் அண்ணன் வந்து பல்லாண்டு வாழறதுக்காக நாங்கள் வந்து அவருக்காக பசங்க அண்ணனோட தம்பிகள் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். அண்ணனுக்காக அண்ணன் 100 வருஷம் வாழறதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் தான் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. இவ்வளோ நான் எக்ஸ்பெக்டேஷனோட வரல. ஆனால் நான் எதிர்பார்த்தத விட நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். பட் வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப தீவிர சூர்யா ஃபேனு. அவன் எனக்கு டிக்கெட்லாம் போட்டு இது பண்ணதுக்கு அவன் சொன்னதுக்காக நான் வந்தப்போ இந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. படம் சூப்பர், ரொம்ப மாசாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வரல. அதோ பழைய ஸ்டோரியாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப இதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரொம்ப இதாக நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதே டைமில் வந்து லுக் வைஸ் சூப்பர். ஸ்க்ரீன் பிளேயில் சிவா வந்து பிச்சுட்டாரு. அவர் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அதுவும் அந்த 3D இதில் பார்க்கக்குள்ள எங்களோட அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நாங்கள் அதை ரியலாக கொஞ்சம் அந்த நாங்கள் ஃபீல் பண்ண மாதிரி அந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம இது பார்க்கல அந்த நம்ம ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்தளவுக்கு நம்ம அந்த ஜென்ரேஷனில் இருந்தால் நம்ம என்னது இது பண்ணுவோம், அந்தளவுக்கு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்தது. சூர்யாவோட நடிப்பு மாஸ், இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் பார்க்கல கொஞ்சம் இது வேறு ரகம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த லாகுன்றது ஒன்று இல்லவே இல்லை. எப்போ அடுத்த ட்விஸ்ட் என்ன பண்ணுவார், எப்படி ஃபைட் பண்ணுவார், சிங்கிளாக இது பண்ணுவார். ஃபைட்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க, எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக கொடுத்துட்டாங்க. அது நான் சிங்கிளாக அவர் எந்த அளவுக்கு பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யாவை நான் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப மாசாக பண்ணிட்டேன். நான் தான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நான் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். என் ஃப்ரெண்டு இவன் தான் வந்துட்டு சூர்யா ஃபேன், தீவிர சூர்யா ஃபேன். இவனால தான் நான் வந்து படத்தை பார்க்க வந்தேன். இவன் ரொம்ப எனக்கு இது பண்ணான், ஹெல்ப் பண்ணான். அந்த சப்போர்ட் மூலமாக வந்தனால தான் இப்போ நான் அந்த படத்தை ரொம்ப இது பண்ண முடியும். ரொம்ப நான் எதிர்பார்க்கலன்னு வச்சிங்களேன். நான் சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்து சூர்யாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னா அந்தளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா பிளாக் பஸ்டராக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. படம் இன்னும் நல்லா நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மியூசிக்லாம் மாசு பிச்சு எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு டைம்லேயும் வந்துட்டு டான்ஸு கொண்டு அந்த அளவுக்கு தீவிர நானே வந்துட்டு இப்போ தீவிர ஃபேன் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த படத்தில். நான் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணேன். நான் ஒரு 5வது படிக்கிறப்ப அயன் படம் வந்துருக்குங்களா, அதுலேருந்து சூர்யா தான். அவர் எங்கே ஓடினாலும் அவருக்காக நாங்கள் சப்போர்ட் இருப்போம்.